ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். 22ஆம் தேதி ஜனவரி 2024 ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில மறக்க முடியாத இந்தியர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு திருநாள். அதுதான் நம்ம ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அயோத்தியில நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொன்னான நாள். நமக்கு இது உணர்த்தக்கூடியது என்ன அப்படின்னா தர்மம் வழி நடக்கும் போது மிக அற்புதமான ஒரு அதிசயத்தை பார்க்க முடியும். அதுதான் ராமராஜ்யம். அந்த ராமராஜ்யத்தை சூப்பரா கொண்டு வந்த ராமர்னுடைய திருக்கோயில் அயோத்தியில நடக்குது. சோ இந்த படத்தை எனக்கு கிடைச்சதே மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமாவே நான் நினைக்கிறேன். இது தினமும் என்னுடைய பூஜை அறையில இருக்க போகுது. பூஜை அறையில இத பார்க்கும் போதே தர்மத்தின் வழி நடக்கணும் அப்படின்றது மனசுக்கு போயிடும். அப்ப தர்மத்தின் வழி ஒவ்வொரு இந்தியர்களும் நடக்கும் போது இந்தியா மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடையும்ன்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இதோட எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும் அட்சதை. அந்த அட்சதைய உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அட்சதையோட கலந்து என்னைக்கும் உங்களோடய வச்சுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. வேதாயுகத்துல நடந்தது ராமராஜ்யம். அந்த ராமராஜ்யத்துக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து கலியுகத்துல நமக்கு கொடுத்திருக்கிறது இந்த திருநாள். இந்த பொன்னான திருநாளை நம்ம அன்னைக்கு ராமர்னுடைய அனைத்து பாடல்களும் ராம் ராம் ஜெய் ஸ்ரீராம், ராம் 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 ராம்னு ராமருடைய நாமம் சொல்லும் போதே அந்த ராம நாமத்துல இருக்கக்கூடிய அபரிவிதமான சக்தி நமக்குள்ள வந்தாலே அனைத்து விதமான தைரியம், அனைத்து விதமான உண்மை, ராமராஜ்யம் எப்படி தர்மத்தின் அடிப்படையில் நடந்ததோ அந்த தர்மத்தின் அடிப்படையில நம்ம எல்லா இந்தியர்களும் வெற்றி நடை போட்டு ரொம்ப சூப்பரா சௌபாகியமா வாழ்வோன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சோ நம்ம எல்லாருமே ராமநாமம் சொல்லுவோம்.